டேய் நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சரி சாரிடா. டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டு மாதிரியே இருந்துச்சுடா. அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ணா கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய் ரோட்ல போறடா ஃபைன் 100 ரூபாடா. ஏன் ஓ பாக்கெட்ல இருந்து கூட? எங்க ஆயா வையும். யாரு பறவை முனியம்மாவா? தமாசு. என்னடா இது? யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டயலாகா இருக்கு தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா. இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுற. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க வாங்க. ஹலோ உள்ள போய் உட்காரு. வாங்க. Hello. ஹாய் ஹாய் வாடா. Hello, sir. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டவங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ் இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சந்து. மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை. அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியும் இல்லையா? பாடுற ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்குது. வாடா. கண்ணாடியில போய் பாடுற. கருணாக மாதிரியே இருக்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம் இவ்ளோ லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு ஹலோ டாக்டர். எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி பட்டு ப்ளீஸ். தேங்க்யூ. ஏய் ஹாய். ஹாய். ஏய் அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய் நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க. எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய் இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? இரு, ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். என்னடா அது? இட்லி. சத்தாயில நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறா? ஏய் சத்தம் போடாதடா. நான் சத்தம் போடுவேன்டா. ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கறா. ஏய் இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்டா. எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிரிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆக்குற. இந்தா இதை எடுத்துக்கிட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது? ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு. அதெல்லாம் பீதி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன். என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேள்றா இந்த தரேன். உலகத்துல எதை வேணாலும் நான் தரேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ஆ. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கிறான்? நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 ஐந்தாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान दीजिए, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 1311 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 1 रवाना होगी। ट्रेन திரும்பி பாருங்க. ஏய் உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? எப்படிடா? யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்ட்ரல் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விடு, நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் டேய் சொல்லிட்டு போடா. இல்லாமலே போயிட்டான். சார் என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே. அழுத்தம் இந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பை காணா அம்பே காணா நாங்களும் ஆத்தாலும் தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டுக்கு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படி எப்படிடா? அப்படியே கை நீட்டி வா, வயசு செலவு போதும். குத்திருச்சு. ஹலோ சங்கர் பேசுறேன்டா. சந்திரே எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன். மச்சான் அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில்லு எகறத்தான் செய்யும். அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா. மிஸ்டர் சந்துரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபில பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு?
ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? ரெண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலே மடையன்டா நீ. வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானடா இருப்பான். ஏச்சி, அசிங்கமா ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. ஏன் காஃபி இப்போல்லாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா, அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவியான்னு கேக்குறா, சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா, மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா, அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்களே இந்த பசங்க. சரி சரி, நீங்க பேசுறது போதும், போன கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவேன் நீ. ஆமா, உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே ஓகே அண்ணி, பாய். ஓகே மா, பாய். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. ஹலோ சந்திரே, நான் சங்கர் பேசுறேன். டேய், நேத்து மறுபடியும் உன் கல்யாண கடன் வந்துருச்சுடா. அது சீக்கிரமா பழிக்க போகுது பார். என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? அப்ப நான் பொண்ணு பார்த்துட்டுமா? பொண்ணெல்லாம் ரெடி. என்ன சொல்றா? சந்திரு கல்யாணம் பண்ணிக்க போறானா? பொண்ணு ரெடியா இருக்கா? ஹலோ சந்திரு, பொண்ணு யாரு? அது சஸ்பென்ஸ். நான் சென்னைக்கு வந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்குமோ பிடிக்காதோ? ஏய், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? நோ, பேரு, ஊரு, கருப்பா, சிவப்பா, குள்ளமா, வைரமா எல்லாமே சஸ்பென்ஸ் தான். கொடுங்க சந்துரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னைக்கு வரேங்கிறத மட்டும் சொல்லு. சிக்கன், மட்டன், எறா, புட்டு கிட்டு வெரைட்டியா விருந்து வச்சு அசத்திடுவோம். டேய், அவ பியூர் வெஜிடேரியன்டா, என்ன மாதிரியே. அப்படியா? அப்போ உங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஒற்றுமையா? பின்ன 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோமே. அடேங்கப்பா, பிரமாதம் இல்ல? நல்ல படத்துக்கு ஈவினிங் டிக்கெட் வாங்கிடுவேன், போலாம்ல? ஏய், சும்மா தானே சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சபா செக்ரட்டரி சண்முகம் இருக்காரா? 1 மினிட். ஹலோ. சரி, நான் அப்புறம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கடலை போட்டிருந்த சார் உங்க கணவரா? இல்லையே. அப்ப லவ்வரா? இல்லையே. இல்ல புரோக்கர்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல இல்ல இல்ல, சபா ப்ரோகிராம் செய்யற புரோக்கர்னு நினைக்கிறேன். அப்ப அவர் யாரு? அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க எங்க இன்னொரு வாட்டி. அவர் என் ஃப்ரெண்டுங்க. கிறுக்கு விட்டு என்னடா தெரியாம வளர்க்கிட்டு இருக்கடா. லூசு புண்ணாக்கு, ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இங்க வா. அதுதான் அர்த்தம். நானும் ஃப்ரெண்டுன்னு அந்த அர்த்தத்துல தாண்டா சொன்னேன். பத்தியாடா, இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது சர்வ சாதாரணமா டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஹலோ சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க, உள்ள அனுப்பட்டுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. இங்க வர அந்தானு. பயப்படாதீங்க. நீங்க தேடி வந்த சபா செக்ரட்டரி சண்முகம் நானே தான். நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க ஒரு மேஜிக் ஷோ ப்ரோகிராம் ஒன்னு தரணும். ஐயோ பாவம், அவரே சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? Thank you சார். Thank you. அது மட்டும் இல்ல, ப்ரோகிராமுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? சார்? 50,000. என்னது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல புட்டுக்குவானுங்க போல் இருக்குது. 50,000? அம்மா, உன் மகன் ஜெயிச்சிட்டாப்பா. உன் பையன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாப்பா. இந்தாங்க 50,000 ரூபாய். 50,000? பாத்துட்டீங்களா? என்ன சார் இது? கோன் பனையா குரோபதியில காட்டிட்டு புடுங்குற மாதிரி புடிங்கிட்டீங்களே. அங்க உங்க ப்ரோகிராம் பாஸ் ஆனா தான் இந்த செக் பாஸ் ஆகும். எனக்கு ஒரு டவுட். எப்போதும் வர்றதானடா. இது புதுசு. கேளு. சந்துரு ஏன் திண்டிவனம் பஸ்ல ஏறணும்? ஏய், திண்டிவன ராமூர்த்தி இருக்காருல, அவரை பார்த்து கட்சியில சேரணும் போயிருப்பா. போட்டா முட்டாப்பையில நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸா பார்த்திருப்பான் போயிருப்பான். இந்திய மேடைகளில் முதல் முறையாக புத்தம் புதிய மேஜிக் ஷோ. மகாஜனங்களே, இங்க படுத்துட்டு இருக்க இந்த பையனை ஒரே வெட்ல 2 துண்டாக்க போறேன். ஏக் மார் தோ துக்கேடா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா பக்கத்துல வந்து பாருங்க. வெட்டு. இங்க பாருங்க. கச்சக்க, கச்சக்க, அறுத்துப்பட்ட ஆடு மாதிரி துடிக்குது பாருங்க காலு. கச்சக்க. யாராவது பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா? அம்மா, வயசானம்மா வாங்க. வந்து ஐயோ, அம்மா பாருங்க. வேண்டாம். அந்த ஐயா கூப்பிடுங்க. எந்த ஐயா? பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அவன் வேணா அந்த அம்மா கூப்பிடியா? ஐயோ, அவர்தான் முக்கியமான ஆளு. ஆர்ச்சனா பூச்சியா? ஆ. இந்தா வேணா. வாயா. ஒன்னதான் வாயா. செவத்துக்கு சுண்ணாம்படிக்கு சொல்ல தலைக்கடிச்சு வந்து நிக்கிற. நல்லா பாரியா. யாரா அவன் பாலைவனத்துல பிரமிடு கட்டுவாங்கன்னா காதல கட்டிட்டு வந்து நிக்கிறான். இங்க நல்லா பாரியா. இங்க பாரு, அறுத்து காட்டுவாங்க. பாரியா, படுத்துக்கிட்டு பாரு, நின்னுட்டு பாரு, உட்கார்ந்துட்டு பாரு. பாரியா. நல்லா பாரு, கீழே குனிஞ்சு பாரு. பாரியா, பாரு. ஐயோ. அவன் சொன்னா உருவிட்டான் என் பெட்ஷீட்டை. நீதானா நல்லா பாக்க சொன்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். 2 பேரை படுக்க வச்சு
நடுப்புற வெட்டுற மாதிரி வெட்டுறீங்களா? யார ஏமாத்துறாங்க? டேய் எல்லாம் ஏமாத்துறானுங்க. வா போடு போடு சாத்து. ஏண்டா நான் யாரு எங்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிறேன் பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தலையாட்டி பூ மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி விடு 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 விடு. இந்த பார் அந்த ஆள் போர்வை விலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சு பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு இதெல்லாம் சொல்லாத, காசை கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்கின எப்படி தெரியா? வாங்கடா. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே. எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாருடா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்க 500 நோட்ல. தம்பி அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார்? தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவா நான் பயமா அவன. 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்கலாம்டா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா எடுடா. இப்போ என்ன பண்ணுங்க? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கும். ஐடியா ஐடியா கொடுத்து நீ அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் தானடா சொல்லி. சரி விடு. ஆள் வரதுக்கு நைஸா மொத்த பணத்தை திட்டு வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். நம்ம வெளில போய் படிக்கணும். லாஜிக் இல்லாம விளையாடுறானே. லாஜிக் நான் தான் அப்பவே சொன்னேன் வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெரு உணா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்ப சங்கரா? மெட்ராஸ் சிட்டில சோலா ஹோட்டல், அடையார் பார்க்கு, கன்னிமாரா, அமராவதி, இவ்வளவு ஏன் சேலம் ஆறாறு, பொன்னுச்சாமி எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல? ஏன்னா அங்க காசு இங்க ஓசி. பேசாம சாப்பிடுறா. போன வாரம் போதை போட்டு கையில போடல கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாது வந்திருக்கான். வெளியில வளரி தேடிட்டு இருக்கான். என்ன விஷயம்? என்ன சண்டை? போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெளியில வா, நானே புடிச்சு விட்டுறேன். ஏய் சந்தியா, சந்தியா எங்க போற? சாப்பிடவா? ஓ, டிவி கூட பார்க்க விடாது இந்த வீட்ல. நான் இருக்க மாட்டேன். அண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மேல வெறுப்பு கட்டுறீங்க? நீங்க இந்த சாம்பாரை போட்டுக்கணும். சாம்பாரை போடுற. போய் முதல்ல அவளை ட்ரெஸ் போட சொல்ற. டிவி மட்டும் பார்க்க விட மாட்டாங்களாம். சாப்பிட மட்டும் கூப்பிடுவாங்களாம். ஏய் உள்ள போ சந்தியா. மாட்டேன். இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தாப்பா டார்ச்சர் பண்ணுதுப்பா. சை. ஏய் என்னது வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க? நீ வா சந்தியா. அட என்ன கோவம் போலையா? சரி சரி சரி. உள்ள போ. நீ உள்ள போ, நான் விடுறேன். நான் போறேன். உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டேன்னு? இப்போ நீ உள்ள போ போறியா? ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சும்மா சொன்னாங்க. உள்ள போ போ. ஐத்தலக்கா 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 ஐத்தலக்கா. என்ன இப்படி ஆடுறீங்க? இப்ப நாங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது. சந்துரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ ஆட போறிய ஒரு ஆட்டம். அப்பப்பா. இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். Follow me. Follow me. நான் உன்னை கூப்பிட்டா யார் அவங்க?
நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் ரெண்டு பேரும் கூட்டு வந்து பாவி, நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம், இவங்க 2 கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது இல்ல. இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். பாஸ் ஏய், கவுட்டி வாயன் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் சொல்ல ஜியாச்சிடா. பாஸ், என்னடா அனுராதா பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயும் போய் தொலை வேண்டியதாடா. எல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசில இடம் கிடைக்கும். கர்மாந்திரம் முடிச்சு போய் தொலை. தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ் இதெல்லாம் வேணாடா. அத பாரு, அத பாரு. இங்க பாருடா. டேய், புத்திய காட்டிட்டீல, ஒண்ணு கூட கொடு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர. 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா போடா. ஒண்ணு கூட. சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? அத காலையில தண்ணி சில பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிட்டா. நான் வச்சேன். ஏண்டா? நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்படுத்த சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா பாரா, அலாரம் வச்சதும் இல்லாம அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு பாரா. என் வீட்டுக்குள்ளே பூந்து தேட ஆரம்பிச்சீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தேட போறல போற கீழே வைங்க. இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். கால் தி போலீஸ். போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துறடே. எல்லாத்தையும் எடுத்து எஸ்கூஸ் மீ, ஒத்தி குச்சி எடுத்துட்டீங்களா? கத்துக்கா. ஏப்பா, குச்சி கேட்ட, கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட, சிகரெட் வேற எடுத்து கொளுத்துற, உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சிகரெட் எதுக்கு எடுத்த? ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா? ஏங்க, உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கானே கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புலி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அடிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? என்னடா எச்சி அடிக்கிற? சாரி சார், எங்க ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சேன் சார். ஐயோ, என் ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சு அடிச்சு விளையாண்டோம். அவங்கிட்ட எப்பயுமே இப்படி அடிச்சு விளையாடுவோம். ராமசாமி இல்லடா. உங்க பேர் என்ன சார்? என்ன மனோகரன்? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். வந்தானுங்க, பிறந்தானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. இந்த டேபிளுக்கு சரிப்பட்டு வராது. அடுத்த டேபிளுக்கு போயிட வேண்டியதுதான். இது ஒர்க் அவுட் ஆகாது. வர வர எந்த பாரம் ரீசெண்டாவே கிடையாது.
ஏங்க சொன்னதை செஞ்சுட்டு காசு கொடுங்க. எது காசு? இப்ப அடிச்சுமே. எங்க அடிச்சீங்க? நான் என்ன சொன்னேன்? மொத்தம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? பொத்திட்டு வந்துக்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? போட்டு அங்கவே போட்டு. ராமசாமி இங்கடா இருக்க? நீ நினைச்சு அந்த டேபிள் ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு வரணும்னா இங்கடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி டேய் உங்க இம்சை தாங்க முடியாதடா. அந்த டேபிள் இந்த டேபிள் வந்து உட்கார்ந்த. அது சரி. இங்க வந்து அடிக்கிறீங்களாடா? நீங்க இங்க மாதிரி உட்கார்ந்து எனக்கு சொல்லுமா வேண்டாமா? ஏண்டா ஒயிட் ஷாப்ல எங்க உட்கார்ந்தா என்னடா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. யாருமில்ல. இதுக்கு எதுக்குடா அடிக்கிறோம்? நீ எதுக்குடா அடிக்கிற? சார் மிச்சர் மூஞ்சில ஒட்டிருச்சு சார். சாரி சார். மண்டையிலே மிச்சர். அட பாவிங்களா, எதுக்கு அடிக்கிறனே தெரியலடா. டேய் இனிமே வாங்கடா. எப்படி? இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவ்வளவு பால் தான் ஊத்தணும். ஆமா, ஆமா. நீங்க படத்தை எடுங்க. இந்தாங்க உங்க செக். 50,000 இருக்கா?